ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெடிமேட் மிக்ஸில் எப்படி சாக்லேட் கேக் பண்ணுறது தான். ஸோ இதுலேயே எல்லா மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்கங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பட்டர், முட்டை, அப்புறம் நம்மளோட தண்ணி அதெல்லாம் தான் நம்ம ஆட் பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக. ஸோ இங்கே 4 முட்டை வச்சுருக்கேன், பட்டர் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் பேனில் நான் வந்து பட்டர் தடவி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துருக்கலாம். இன்றைக்கி நான் இந்த ஹேண்ட் மிக்சரில், பாஷில் இருக்கிற ஹேண்ட் மிக்சரில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் விஸ்க் இருந்தால் கொடுத்து நீங்கள் அதில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் நான் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய மெஷரிங் கப் வந்து 250 mlங்க. ஸோ அவங்க வந்து 200 ml தான் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு இது ரொம்ப ஈஸியாக ஒரு 10 minutesல பண்ணிடலாங்க. பேக்கிங் தான் வந்து டைம் ஆகும், மற்றபடி மிக்சிங் எல்லாமே 5 to 10 minutesல முடிஞ்சிடும். ஸோ வந்து இந்த ரெடிமேட் மிக்ஸ் எடுத்துகிட்டு அந்த எல்லாத்தையும் நம்ம அந்த எல்லா பேக்கெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி 3 to 4 minutes நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் போதும், பீட் பண்ணால் போதும். ஸோ நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அந்த பேனை வந்து நம்ம பட்டர் தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதில் நான் வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ எல்லா மிக்ஸ் பண்ணது எல்லாத்தையும் நான் ஊற்றலைங்க. நான் வந்து கொஞ்சம் வந்து கப் கேக்ஸ்க்காக நான் அதை வந்து சேவ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா அதில் நம்ம கொஞ்சம் பழுத்த பனானாவை நம்ம ஆட் பண்ணி ஒரு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கப் கேக்காக நான் வந்து பனானா கப் கேக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். ஸோ கொஞ்சம் அதில் ஊற்றிட்டு எல்லாமே நம்ம பேனில் வச்சுதான் இருந்தாலும் சரி, கப் கேக் மோல்டில் போட்டாலும் சரி, எல்லாமே ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 3/4 அளவு, ஒரு 1/4 அளவு நம்ம ஃபில் பண்ணிட்ட பிறகு அப்போ தான் நம்ம வெந்த பிறகு அது கரெக்டாக அந்த லெவலில் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஊற்றுறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஊற்றினா போதும். இது எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். இது ஒரு ஸ்மால் டிப். ஏன்னா நல்லா பேக்கிங் தெரிஞ்சவங்களுக்கு இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது பிகினர்ஸாக பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி ஈஸியாக எப்படி நம்ம கேக் பண்ணலாம் வீட்டில் அப்படின்றது மாதிரி தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே 45 minutes பண்ண சொல்லியிருக்காங்க 180 degrees Celsiusல. ஸோ நான் வந்து ஆல்ரெடி அதில் 10 minutes நான் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். ஸோ இன்னும் 35 minutes தான் வைக்கணும். ஸோ அதில் நான் வந்து 30 minutes தான் நான் வந்து இதை வந்து நான் வைக்க போகிறேன் கேக்கை. பேலன்ஸ் அந்த 25 to 30 minutes குக் ஆன பிறகு அதை 30 minutes தான் நம்ம வந்து டைமரில் செட் பண்ணி வைக்கணும். 30 minutes 20 minutes வரும்போது மீதி அந்த 15 minutes கேப்பில் கடைசி 15 minutesல நம்ம வந்து இந்த கப் கேக்கை வந்து நம்ம வைக்கணுங்க. ஸோ அப்போ தான் ரெண்டுமே நல்லா பேக் ஆகி நமக்கு கரெக்டாக வரும். ஸோ 45 minutesல நான் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். அப்புறம் 30 minutes அந்த கேக்கை வைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 25 minutesல நான் 20 to 25 minutesல வரும்போது இந்த கப் கேக் தூக்கி நம்ம உள்ளே வச்சோன்னா கரெக்டாக பேக் ஆகி நல்லா சூப்பராக வருங்க. இன்னொரு டிப் என்னென்னா, உங்களுக்கு வந்து இன்னும் நம்ம அந்த கேக் வந்து கூயியாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிஃபோர், அதாவது 20 minutes 25 minutes வெந்தாலே போதும். அதை எடுத்துடுங்க. அந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நல்லா டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து கேக் மாதிரி வேணும்னாலும் நான் அப்படி பண்ணேன், ப்ரௌனி மாதிரி வேணான்ட்டு. ஸோ கப் கேக்கும் சூப்பராக வந்திருக்குங்க. செம்மையாக மாய்ஸ்டாக இருக்குது பனானா போட்டதுனால. இந்த கேக்கும் சாக்லேட் கேக்கும் நல்லா அந்த காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு நல்லா அந்த டார்க் ப்ரௌனிஷில் லைட் ப்ரௌனாக உள்ள டார்க் ப்ரௌனாக இருக்குது. மேலே வந்து நான் வந்து சுகர் பவுடர் போட்டிருக்கேங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருந்தது, நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.